ஏதாவது பிரச்சனைனா அதில் வித் நோ ஜட்ஜ்மெண்ட் நீ என்ன விஷயம் வேணாலும் போகலாம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. 96 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% ராம் அவன் தான். ஆமாம். மெய்யலங்களில் ஒரு 50% அவன் தான். அரவிந்த் சார் பண்ணார்ல அந்த கேரக்டராகவும் அவர் இருப்பான். ஸோ அவங்ககிட்ட இருந்து அது வருது. பெர்லின் கேரக்டரை வந்து ஆடியன்ஸ் கண் எடுக்கக்கூடாது. அது ஏட்டையா கிட்ட பேசுவேன். அந்த பையனை நம்ம டீ கடைக்கு கூப்பிட்டு போய் மேலதிகாரி பெர்லின் சொன்னார் சொல்லுவேல்ல சொல்லி வாங்கி கொடுங்க. அப்படியே நடந்து போய் உட்காந்து தம்பி சொல்கிறேன் 3 டேக் போகுது ரீடேக் போகிறோம் சார் வந்துட்டு பேசிட்டே வந்து உட்காருங்க தம்பி அப்படியே வந்து உட்காருங்க சார் நான் அப்போ மூச்சு வாங்குறது சார் அது இடையில எங்கேயாவது வாங்கிக்கோங்க. ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உத்தம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிஸ்ட் கூட தான் இருக்க போகுது. பக் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் பகவதி பெருமாள் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறதுல. பரிமளா அண்ட் கோ படத்துக்காக இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த படத்தை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சார், அது பயங்கரமாக இருக்குது சார். எல்லா எமோஷன்ஸையுமே வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் கேரி பண்ணுறீங்க. முக்கியமாக ஒரு காமெடி அப்படின்னா அந்த ஒரு கண்ணை நல்லா முட்டையை முழிச்சிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க, பகீர்னு சிரிப்பு வந்துடும். ஒரு வில்லனிசம்னா அவங்ககிட்ட ஒரு சூப்பர் டீலக்ஸ் போகலாம். கைண்ட் ஆஃப் துணிவிலையுமே ஒரு கைண்ட் ஆஃப் வில்லனான ஒரு போலீஸ் கேரக்டர் அந்த மாதிரியான அதுலேயுமே வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணக்கூடிய. ஸோ அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் உங்களுக்கு. தேங்க்யூ. இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். தேங்க்ஸ். சொல்லுங்கள் சார், எப்படி போயிட்டு இருக்கு சினிமா கரியர்? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஹாப்பி. சூப்பர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சிருப்போம், சினிமாவில் நம்ம என்னவா ஆகணும், இந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அது கரெக்டாக தான் இருக்குங்களா சார், இல்லை ஏதாவது டைவர்ட் ஆகி வேறு ட்ராக் போயிருக்குங்களா? சினிமாவுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் காக்க ஜில்லுன்னு இருக்கு அதெல்லாம் அது ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கதை அமைஞ்சது. ஓகே. ஸோ அதெல்லாம் நடிக்கிற வாய்ப்பு வந்தது, நடிகன் ஆயாச்சு. அந்த டைரக்ஷன் அப்படிங்கிற பார்த்து சார் இருக்கு, நடக்கும், நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக பொறுமையாக நடந்தாலும் ஒரு மாதிரி கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்லபடியாக நடக்கணும். அர்ஜென்ட்டாக நடக்கிறதோட நல்லபடியாக நடக்கணும்ல. ஃபீல்டில் இருக்குங்கிறதே பெரிய மேட்டர் இல்லையா சார்? நண்பர்கள் இப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் ஒரு ட்ராவல் வருது அப்படின்னா அதுக்கு கூட இருக்கிற 1-2 நல்ல மனசுக்காரங்களால் மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ தூரம் அதுவும் ஒரு காரணம் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வர்றதுக்கு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவில் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். ஆமாம். நடுவில் கொஞ்சம் பார்த்துக்கணும் டேரக்டர் பாலாஜி, பஜ்ஜியும் போவோம் நாங்கள். 96 டேரக்டர் சார், சரஸ், கார்த்திக், மருது பாண்டியன், கோவிந்த், எல்லாருமே நிறைய பேர் இருக்கோம். பரத் மோகன், இக்லூன்னு சொல்லிட்டு ஒரு படம் Z5 நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெரி ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால தான் இந்த லைஃப் சந்தோஷமாக இருக்கு, இவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக. இது எல்லாத்துக்கும் காரணம் நண்பர்கள் தான். ஏன்னா இங்கே வந்து ஈஸியாக வந்து ஒரு பொறாமை வந்துடும். ஒருத்தன் ஜெயிச்சா அடுத்தவனுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ணலையே, அவன் மட்டும் ஜெயிச்சிட்டானே, ஈகோ வந்துடும், இல்லை ஒரு டவுட் வந்துடும், ஒரு இன்செக்யூரிட்டிஸ் வந்துடும். லக்கிலி எங்கள் குரூப்பில் வந்து சுற்றி தான் போடணும். என்னென்னா அடுத்தவங்க ஜெயிக்கிறத வந்து அவன் ஜெயிக்கிறத விட ரொம்ப எதிர்பார்த்து அதுக்கு எஃபர்ட் போட்டு அதை கொண்டாடிட்டு, ஸோ அப்படி இருக்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்து இவன் கூட இதுக்கப்புறம் சேரவே கூட இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவரும் நம்ம கூட லைஃப் லாங் வந்து ட்ராவல் ஆகிற ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக மாறி இருப்பார். அந்த மாதிரி அப்படியுமே இருக்குது. யாரை விரும்புவோன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனை விரும்புவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறது, எந்த பிரச்சனை வந்தாலும் கேரக்டரை மாற்றாத ஜென்யூனாகவே இருக்கிறதுன்னு இருக்குல்ல. சில பேர் அதில் பக்கில் ஆவாங்க, சில பேர் பெண்ட் ஆகும், சில பேர் வந்து பிரேக்கே கூட ஆவாங்க. பட் ஸ்டில் தேர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? நம்ம ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்லாம் கிடையாது. அவனை நம்பி எதுவும் பண்ண வேணாம், ஆனால் அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னா பண்ணலாம். பட் நம்ம கஷ்ட காலத்துலேயும் நமக்கு பிரச்சனையிலையும் அவன் வந்து நிற்க மாட்டான்.
ஸ்டில் அவன் ஃப்ரெண்டு தான். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இருக்கு. கரெக்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்பொழுது கிடையாது. ஓகே. நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஜீவன்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சது. ஓகே ஏன் அவன் வீக்காக இருக்கான், அப்போ இவனோட பாஸ்டில் என்ன நடந்திருக்கும், கூட இருக்கிற ஃப்ரெண்டையே போட்டு கொடுத்துட்டு சர்வே ஆக முடியும்னு எப்படி நம்புகிறான். ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லிங்களா, ஆனால் லைஃப் வந்து எல்லாரையும் அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுது. அதை எப்படி அவங்க வந்து வளர்த்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம்ல, அப்போ அவன் அப்படி தான்டா, அவன் எப்படி தான்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் எல்லாருக்கிட்டையும் அதை தான் பண்ணிட்டு இருக்கான்னா எங்கேருந்து இதை கற்றுக்கிட்டான். அப்ளை பண்ணால் நம்மளை வந்து தப்பாக எடுத்துப்பாங்களே, இல்லை நம்ம தப்பான ஒரு இமேஜில் போய் இருக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மனசில், அப்படிலாம் யோசிக்காம எல்லாருமே முட்டாள் நினச்சிட்டா தான் நீங்கள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். கரெக்ட். எல்லாரையும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா தானே நீ அந்த ஒரு 2 ஃபேஸ் காமிச்சிட்டு நல்ல பின்னாடி போட்டு கொடுத்துக்கிறனா இருந்துட்டு. இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், அதில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை கொண்டு வராமலனா நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் மாட்டி பார்ப்பல. கரெக்ட். பேச மாட்டாங்க அப்படின்னு ஒன்று நம்பிக்கையோ ஏதோ ஒன்று அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தால் தானே அதை பண்ண முடியும். இதுக்கு நேர்மையாகவே இருந்துட்டு நம்ம சிம்பிளாச்சே, ஈஸியாச்சே, இவங்க ஏன் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறைய ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவங்கள விரும்ப முடியல, ஆனால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னோட ப்ளஸ்ஸஸை மட்டும் சொல்லி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சின்ன சின்ன விஷயம் நெகட்டிவ் சொன்னாலும் தனியாக சொல்லி மனசு நோகாத மாதிரி புரிய வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை அப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் அது நடக்காதவங்களுக்கு இப்படி நிறைய சைக்காலஜிக்கல் மேப் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சிக்க முடியுது ஆக்டர் ஆனதுக்கு. அபவுட் சேம் உங்களோட தாட் ப்ராசஸ் பிரேம்குமார் சாருக்குமே இருக்கும். அவருமே நிறைய இன்டர்வியூஸ் வந்து லைக் மனுஷங்களை பற்றி நிறைய பேசுவார். அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்போ வெளிலேருந்தே ஒரு மனுஷன் இருக்கானா இருந்துட்டு போகிறான், அவனை யாராவது ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மனுஷங்களை பற்றி பேசுறது இருக்கும். அபவுட் இந்த மனுஷங்களை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு டைம் பீரியட் எப்போ சார் வந்துச்சு? புத்தகங்கள் படிக்க சொல்லுவாங்க, படம் பார்க்க சொல்லுவாங்க, எல்லாமே அது உதவி பண்ணும். ரைட்டா, உங்களோட மெச்சூரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி போகுது, அடுத்தவங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். அதை விட பெட்டர் உங்கள் பக்கத்துலேயே இருக்க இன்னொரு மனுஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, அதுதானே உங்களுக்கு பெரிய லெசனாக இருக்கும். அப்சர்வ் பண்ணுறதுலையும் அவங்கள ரசிக்கிறதுலையும் அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதுலையும் ஒரு போதை இருக்குது. ரைட்டா, அவங்களா பார்க்குறது. நான் ஒரு சூப்பர் படம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், பேரலி இன்னொரு படம் ஒர்க் பண்ணுறேன், அந்த டைரக்டருக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சினிமாவை பற்றி. ஓகே, நம்ம திறமையான ஆளுங்களை தான் மதிக்கிறோம், திறமையான ஆளுங்களை தான் விரும்புகிறோம். ஒரு மனிதனை விரும்புறதுக்கு வந்து திறமை தேவையில்லையே நம்ம, ஆனால் அந்த ஃபில்டர் வச்சுக்கிறோம். கரெக்ட். ஒரு மனுஷனை மதிக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் எதுவுமே தேவையில்லை. கரெக்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃப்ரீடம். நீங்கள் அது வரைக்கும் ஆக்சுவலாக பல இந்த அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஒரு குண்டை தூக்கிட்டே சுற்றுற மாதிரி தான். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அந்த குண்டை தூக்கிட்டு தான் சுற்றுறோம். அந்த குண்டு இந்த விலங்கு உடையுதில்ல, வில் ஃபீல் இவ்வளோ ஃப்ரீயான ஒரு லைஃபா, இந்த லைஃப்பையே நம்ம இவ்வளோ நாள் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களையே நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பூட்டுகள் திறக்கும். ஸ்டடி, அனலைஸ், இட்ஸ் அவர் ஓன் சோல். அது ரிசல்ட் எல்லாம் தேவையில்லை, அது என்னவா பார்க்கப்பட்டது, என்னவா அது புரியப்பட்டதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியல. இங்கே என்னென்னா நம்மளை தவிர்த்து வண்டி ஓட்டுற எல்லாருமே முட்டா போயிடுங்க. கரெக்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் பொழுது யூ டென் டு ரியாக்ட் இன் சர்டன் வேஸ். அவனும் ஜென்யூனானவன் தான், அவனும் நல்ல டிரைவர் தான், அவன் சாதாரணமாக நிப்பாட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், எனி டைம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவனே வந்து இடித்தா கூட என்ன ஆச்சுப்பா அப்படி தான் கேட்குறோம். இல்லை சார் நான் கவனிக்கல சார், சாரி சார், போப்பா பார்த்துப்போம். வெல் சைட் சார், சூப்பராக சொன்னீங்க. கிரேட் சார். ஆரம்பத்துலேருந்தே ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகுது மனசோ கேரக்டர் எல்லாம், இல்லை கொஞ்சம் மாற்றிட்டு தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன். அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்டேட் ஆகலைன்னா அது வந்து ஒரு டெட் சோல். இந்த ட்ராவல் நடந்துகிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் தெரியும், என்ன சேஞ்ச் ஆகுதுலாம் தெரியாது. என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மலாம் பெரிய ஆளுங்க. கரெக்டுங்களா? ஆனால் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம எப்போவுமே ஒரு அவுட்புட் ஓரியன்டாகவே இருக்கும். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் ஓடிடுச்சுன்னா
ஆமாங்க அவர் நல்ல டேரக்டருங்க, அவர் இப்படி பண்ணுவாருங்க அப்படி பண்ணுவாருங்க, அந்த ஹீரோ செம ஹீரோங்க, அவர் இவ்வளோ எஃபர்ட் போடுவாருங்க. சேம் டீம் ஒர்க் அகைன் அண்ட் ஒரு ஃப்ளாப் கொடுக்குறாங்கன்னா அப்போவே தெரியுங்க, ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பேசுறது. கரெக்ட். அவங்க ஒர்க் பண்ணதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அவங்க ஒரே பேட்டர்ல ஆமாம் ஒரே பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ பேசுகிறது வந்து ரிசல்ட் ஓரியண்டாகவே பேசுவோம். நம்ம லைஃபையே அவங்க கூட படித்தவங்கலாம் ஜெர்மனியில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, இவன் இன்னும் சம்பாதிக்க கூட இல்லை. அடுத்த ஒரு வருஷத்தில் இட்ஸ் லைக் நடுவில் கொஞ்சம் அந்த ஒரு வருஷத்தில் நடக்கல, அது அதான் 10 வருஷமாக நடந்துட்டு இருந்ததோட ரிசல்ட் அது. ஸோ என்ன கற்றுக்கிட்டோம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கற்றுக்கிட்டோம் தெரியுது. இப்போ நான் வந்து குமாரராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது சூப்பர் டிலக்ஸில் ஆமாம் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு 2-3 பாயிண்ட் கூட சொல்லுவேன். ஆனால் அது மட்டும் கிடையாது. இட்ஸ் லைக் அதில் ஒரு 5% தான் நான் சொல்கிறது. 95% விச் இஸ் லைக் அன்எக்ஸ்பிளைனபிள், இன்எக்ஸ்பிளைனபிள். மனசுக்குள்ள இருக்கும், நமக்கு தேவைப்படுற நேரம் இல்லை அது வார்த்தையாக சொல்ல முடியாது. கரெக்ட். அதான் ஒன்று நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்ல முடியும். நடந்திருக்குங்கிறது உண்மை, ரைட்டா, அது ஃபேக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஏட்டையா கிட்ட பேசுவேன், அந்த பையனை நம்ம டீ கடைக்கு கூப்பிட்டு போய் மேலதிகாரி பெர்லின்னு சொன்னார், சொல்லுவேல்ல மேலதிகாரின்னு சொல்லுவேல்ல, அந்த மீனிங்கில் சொல்லுவேல்ல, அப்படியே பார்த்துட்டு சொல்லுவேன் சார், சொல்லி வாங்கி கொடுங்க. அப்படியே நடந்து போய் உட்காந்து, தம்பி நம்ம கடையில் தேங்காய் பேசணும் அப்படி இருக்கும், அதை முக்கியம் சாப்பிட்டேங்க ஏன் சொல்கிறேன். 3 டேக் போகுது, ரீடேக் போகிறோம். 4வது டேக் போகும்பொழுது அவர் சார் வந்துட்டு பக்ஸ் ஏட்டையாக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் பேசாமல் நடந்து வந்து உட்காந்து அப்புறம் தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கேருந்து வரும்பொழுது தம்பி பேசிட்டே வந்து உட்காருங்க. ஓகே தம்பி அப்படியே வந்து உட்காருங்க. சார் நான் எப்போ மூச்சு வாங்குறது சார், ஏன்னா இவர்கிட்டயுமே பேசிகிட்டு இருக்கேன், தம்பிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன், இடையில நடந்து வரும்பொழுது தான் நான் மூச்சு வாங்குறேன். அது இடையில எங்கேயாவது வாங்கிக்கோங்க. சரி சார், அது ஏன் சார் இங்கேயே பேசணும்? இல்லைங்க 4வது டைம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு. எனக்கு என்னென்னா முதல் டைம் படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம படம் பண்ணலாமே, அப்போதான் அவர் எங்கே வர்றாருன்னா என் படத்தை கண்டிப்பாக பிடிச்சவங்க வந்து ரீவிசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கள நான் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்கள ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டெட் மொமெண்ட் என் படத்தில் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபில்அப் பண்ணுறாரு, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறாரு. அங்கே நீ வர்றதுல ஒன்றும் பெருசாக இல்லை, இப்படியே வந்து அப்போ அவர் இதுலேயே சைலன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவர் எல்லா சைலன்ஸையும் அவர் கீப் பண்ணுறது இல்லை. இந்த இடத்துல எனக்கு வந்து உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அட்டென்ஷன் உன் மேலே தான் இருக்கணும், வேறு யாருக்கிட்டையும் போக முடியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் அங்கே ஒரு குழந்தை இருக்குது. எப்போவுமே ஒரு குழந்தை ஒரு ஃப்ரேமில் இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண் அங்கே தான் போகும். குழந்தையோ இல்லை ஏதோ ஒரு அனிமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அனிமலை தான் பார்க்க போகணும், ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்க போகுது. ஆனால் அவருக்கு வந்து பெர்லின் கேரக்டரை வந்து ஆடியன்ஸ் கண் எடுக்கக்கூடாது. அப்போ அவ்வளோ யோசிச்சு ஒன்று பண்ணுறாரு. அப்போ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம்னா இப்போ என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், 100% எதுலேயோ என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து வெரி மினிஸ்கூல் டீட்டெயில்ஸ் விச் ஐ லேர்ன்ட், ரைட். மோனிகா உமி டார்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அதோட டைரக்டர் வந்து வாசன் பாலா சார். அவர்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், அவர் ஆட்லேருந்து வந்தவர் ரைட்டர், அனுராக் காஷ்யப்போட ரைட்டர், ராமன் ராகவ் அதெல்லாம் எழுதினவர். 83ன்னு ஒரு படம் தெரியுமா, கிரிக்கெட் படம் சார்? ஆமாம் சார், அதோட ரைட்டர். ஸோ அவர் ஆட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் டைரக்டர், அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அப்போ அவர் சொல்கிறாரு, பக்ஸ் இந்த சீனில் மொமெண்ட்டே இல்லை, கிரியேட் பண்ணணும், மொமெண்ட் கிரியேட் பண்ணணும். அது என்ன சார் மொமெண்ட் அப்படின்னா, பாம்பேயில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், ராதிகா ஆப்தே, ராஜ்குமார் ராவ்லாம் இருக்காங்க அந்த சீனில். அப்போ ஒரு டைரக்டர் கூட நான் பேசுகிறேன், அண்ட் ஹி கேவ் மீ அன் எக்ஸாம்பிள். அபூர்வ சகோதரில் சிங்கீதம் சீனிவாசராவ் பண்ணியிருப்பார். சார் என்ன சார் பண்ணியிருப்பார்? இல்லை இந்த அண்ணாத்தை ஆடுற சாங்குக்கு முன்னாடி அவர் புலி வேஷம் போட்டு வருவார், அப்புறம் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி நாகேஷ் சாரோட ரைட் ஹேண்ட் வந்து ஒரு ஆட்டோவில் இருப்பார், பொட்டி கடையில் வந்து பொன்னம்பலம் அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து வடை நல்லா இருக்கு வேணுமா, சோடா அப்படின்னு, வாங்க அடியா, வடை நல்லா இருக்கு வேணுமா அப்படின்னு.
போய் அடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே போய் அடிக்க போவாங்க. இமேஜின் இதே ரைட் ஹேண்ட் வந்து 2 பேருக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா வந்துட்டான் போய் அடி, அவ்வளோதான் செய்ய முடியும். அவனை தூக்கி ஆட்டோவில் மறைச்சி வச்சனால ஒரு டிஸ்டன்ஸ் வருது, அதனால ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வருது, அதனால ஒரு சின்ன மொமெண்ட் வருது. டீ வேணுமா அப்படின்பா, டே போய் அடிங்கடா அப்படி சொன்னோட போய் அடிப்பானுங்க. இதுதான் மொமெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த சீனில் ஒரு மொமெண்ட் இல்லாமல் இருக்கு உங்கள் கேரக்டர் மேலே. உங்கள் கேரக்டர் மேலே மொமெண்ட் கொண்டு வரணும், பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு பண்ணுறேன். பண்ணும் பொழுது இமேஜின் அதில் இருந்து என்னோட பர்ஃபார்மன்ஸில் ஒரு படத்துலையுமே எங்கே மொமெண்ட்டுன்னு நான் தேட ஆரம்பித்தேன். இது வாசன் பாலா சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது, இது எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டது. இப்படி ஒருத்தர் கூட பழகும் பொழுதும் ஒர்க் பண்ணும் பொழுதும் ஐ டென் டு அப்சர்வ் சர்டன் திங்ஸ். அது இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால நான் அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்கிறேன். அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு வந்த உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது. கரெக்ட். நம்ம மேலே தான் கேமரா இருக்குதுன்னா, நம்ம தான் ஃப்ரேமில் இருக்கோன்னா, we have the responsibility to hold the interest of the audience through storytelling. நம்ம வேறு எதையும் பண்ணிடக்கூடாது. அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு என்ன பண்ண தேவையோ அதை நம்ம கொடுத்து பண்ணணும். இது வேற லெவல் லேர்னிங் சார். இது நிறைய கிரேட் சார். நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு அதை நான் விஷுவலாக ஃபீல் பண்ணும்போதே ஆமாம்ல நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் சார் இந்த கன்வர்சேஷனில். ஐ ஹாப்பி. கிரேட் சார், சூப்பர். பிரேம்குமார் சார் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆர்வம் சார். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அவரோட ஸ்டோரி தான், அவர் லைஃப்பில் நடந்த ஒன்று. அவர் தான் அதுக்கு கேமராவும் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ட்ராவல் வந்து இப்போது மெய்யழகன், அதுக்கு முன்னாடி 96, இந்த 2 படத்தில் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அளவு கடந்து, ஏன்னா நிறைய நெருக்கமான காட்சிகள், ரியல் லைஃப்பில் நெருக்கமான காட்சிகள். ஒரு மனுஷன் இப்படியும் இருக்கலாம்ல, இப்போ மெய்யழகன் மாதிரியான ஒரு இதாகவும் வாழலாம், தப்பு இல்லை, யார் என்ன சொல்ல போறாங்க, தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்காங்களே, இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரேமே சொல்லியிருப்பாங்க, ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, அதுல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆனது. இந்த மாதிரி மனுஷங்க இருக்கலாம், இப்படி இருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய உணர்வு கொடுத்த ஒரு டைரக்டர். அவர் கூட ஒரு டிராவல் எப்படிப்பட்ட மனிதருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை சார். He deserve much more great success. He deserve all those good things in the life. Very genuine person. Very genuine person. சில பேர்கிட்ட தான் இப்போ நீங்கள் அந்த பேட்டி ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க, ஏதாவது பிரச்சனைனா, ஏதாவது டவுட் பீரியடு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, காலேஜில் 2 பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, சினிமாவில் அதே மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. அதில் பிரேம் சார் வித் நோ ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் என்ன விஷயம்னாலும் போகலாம். ஓகே, பிகாஸ் யூ ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் பேசுறது பண்ணுறது எல்லாமே வந்து அவனும் அப்படி தான் இருக்கான். அது சில பேர் ஐடியாஸாக பேசுவாங்க, படமாக ஒன்று எடுப்பாங்க, கேரக்டராக வேறு மாதிரி இருப்பாங்க. அவன் அந்த கேரக்டராக தான் இருக்கான், நேச்சராகவே அப்படியே போயிட்டு இருக்கு படமும். நீங்கள் 96 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50% ராம் அவன் தான். ஆமாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெய்யழகனில் ஒரு 50% அவன் தான். ஓகே. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு கிராஃப்ட்டுக்காகவும் ஒரு டொட்டாலிட்டிக்காகவும் அதில் ஒரு 50% அரவிந்த் சாமி சார் பண்ணார்ல, அந்த கேரக்டராகவும் அவன் இருப்பான். ஸோ அவங்ககிட்ட இருந்து அது வருது. அண்டு உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம் அவனோட டைரக்ஷன், அவனோட சக்ஸஸ். ஏன்னா எனக்கு வந்து அது அவ்வளோ ஆச்சரியமாக இல்லை. முன்னாடி தெரியும் இல்லையா, இது என்னென்னா அவன் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும் பொழுதும் சரி, மற்ற படங்கள் பண்ணும் பொழுதும் சரி, கேமராமேன் கிடையாது, அவன் கோ டைரக்டர் தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான கூட அவன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பான். ஷார்ட் ஓகேன்னு பாலாஜி சொல்லுவாப்புல, பட் இவன் பார்த்துட்டு பஜ்ஜி ஒரு ப்ளேபேக் பார்த்துரு அப்படின்னா அது ரீடேக் தான். ஓகே ஓகே. பாலாஜி நார்மலாக ஓகே சொல்கிற ஆள் கிடையாது, எல்லா டேக்கையும் ஓகே சொல்கிற ஆள் கிடையாது. ஆனால் அவர் ஓகே சொன்ன ஒரு ரீடேக் போலாங்கிறது. ஆமாம், பாலாஜியும் பிரேமும் ஓகே சொன்னால் கூட அசோசியேட் ஒருத்தர் இருப்பார் அமிர்தராஜ்னு, அவர் வந்து இல்லை சார் நம்ம எதிர்பார்த்து வரல சார் அப்படிப்பார். அப்புறம் ப்ளேபேக் பார்த்தா ஆமாம் ரீடேக். ஓகே. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஓகே சொன்னால் பாலாஜி ஓகே சொல்ல மாட்டாங்க. சம்டைம்ஸ் இவங்க 3 பேர் ஓகே சொன்னால் கூட நான் இல்லை சில ஆர்டிஸ்ட் சரி 1 மோர் போவாங்க, இல்லையா வந்துருச்சியா அப்படின்னு பார்ப்பல, இல்லையா நான் இதை விட பெட்டராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இந்த பிள்ளை தாச்சி மாதிரி படுத்திருக்கேன்னு சொல்லுவாப்புல, இல்லை கிரிக்கெட் விளையாட போகிறதுக்கு முன்னாடி சீனு, அதில் வந்து சரஸ்கிட்ட வந்து பஜ்ஜி கரெக்ட் மொக்க வாங்குவான், உடனே அட்வைஸ் பண்ண வந்துடுறிய மூடு அப்படின்னு சொன்னோன்னா நான் சிரிக்கணும். நான் சிரித்தேன், ஃபர்ஸ்ட் டேக் ஓகே டாப்பில்.
அப்புறம் நான் சொன்னேன், இல்லையா இது ஃபேக்குயா, இது நான் ஜென்யூனாக சிரிக்கல, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டினா, இல்லையா இதுதான் ஏன் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எப்போவுமே வந்துட்டு இருக்கோம். ஸோ பிரேம் வந்து கோ-டைரக்டர். அவங்ககிட்ட ஒரு கதையை சொன்னாலோ ஒரு ஐடியாவை சொன்னாலோ அதோட ப்ளஸ்ஸஸை சொல்லி அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இது எந்த டைரெக்ஷனில் போனால் நல்லாயிருக்கும், இதுக்கு எந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணணும், அவனோட ஃபிசிக் எப்படி இருக்கணும். ஸோ இந்த கிராஃப் வந்து இட்ஸ் ஜென்யூன்லி பில்டப். ஒரு சினிமாட்டோகிராஃபி விஷுவலில் இருந்துட்டு ரைட்டராகவும் இருக்கிறது இருக்குல்ல, டெரிஃபிக் காம்பினேஷன். கரெக்ட். ஸோ அது இப்போ அதெல்லாம் டைரக்டராக இருக்கும்போது இந்த குவாலிட்டிஸ்லாம் தான் அவரோட படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி. கிரேட் சார், சூப்பர் ஹாப்பி. எனக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.